Taki. குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நிறைய போட்டிங் தெரியும். ஸோ இங்க நிறைய டால்ஃபின் தெரியுது அவங்களுக்கு நிறைய டால்ஃபின் இருக்கு. பார்த்து அழகா வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. லைனா வந்து போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து டால்ஃபின் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து வின்டர் சீசன்ல தான் பார்க்க முடியுமா. ஆனா வந்து இப்போதான் நமக்கு வந்து வின்டர் லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து நிறைய டால்ஃபின்ஸ் வந்து பார்க்க முடியுது. அவங்க பாருங்க கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இறக்கின்னு விட்டாங்கன்னு வச்சுக்கோ அடிப்போம். நாங்க எல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். கன் மாதிரி நிப்போம். खत्म बाय बाय टाटा गुड बाय இங்க பாரு பேச்சாடா பேசுன கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு எங்க இருக்க? எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கேன். என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இங்க வந்து காம்ப்ளிமெண்டரியா நமக்கு வந்து ஜூஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து
எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இது வந்து பைனாப்பிள் ஜூஸ். செம்ம நம்மளுக்கு அங்கே உள்ள ஐஸ் கட்டிலாம் போட்டு வச்சுருக்கனால இந்த வெயிலுக்கு நம்ம வந்து நம்ம சில்லுன்னு வந்து குடிக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுறேன். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இங்கே வந்து நம்ம வந்து டால்ஃபின் வாட்சிங் வந்து பார்த்தோம். அது ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு நடு கடல் கிட்ட நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து இப்போ ஸ்லோவாக போட் போயிட்டுருக்கு. ஸோ வந்து மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கு. ப்ளஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இந்த பார்க்கறதுக்கு, கடல் பார்க்கறதுக்கு. ப்ளஸ் அந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கடல் வாட்டர் வந்து பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானோ? ராணுவ பட அஜாலக்கா உஜால ரெண்டா நிப்போம். ரொம்ப குஷியோ? டேய் பேரிக்க மாட்டியா, நீ எங்கடா இங்க வந்த? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகம், அதனால அதுக்கு வெக்க விட்டு போக. ஸோ டால்ஃபின் வாட்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இறங்க போகிறோம். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? மாத்திவே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்போ நம்ம வந்து டால்ஃபின் வாட்சிங் வந்து பார்த்து வந்தோம். ஸோ அப்போவே வந்து எனக்கு தோணுச்சு ஃபிஷ் மீல்ஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, நீ வந்து நம்ம காலால் இருக்கிற பாய் கடைக்கு போகலாம், அங்கே ஃபிஷ் குழம்புலாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்துருக்கோம். இப்போது வந்து நம்மளுடைய ஃபிஷ் மீல்ஸும் வந்து வந்தாச்சு. இப்போ என்னென்னலாம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறேன். வந்து அப்பளம் கொடுத்துருக்காங்க, அப்புறமா வந்து நம்ம இப்போ ஒயிட் ரைஸ் இருக்குது, அப்புறம் ஃபிஷ் குழம்பு வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபிஷ் குழம்பு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மோர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இருக்குது. தென் இது வந்து ரசம். அப்புறம் இங்கே வந்து ஒரு சூப் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்மளுக்கு வந்து கிங் ஃபிஷ்ல வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு சோறு தான் முக்கியம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீன் குழம்புல இருக்க மீன் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் வந்து குழம்போட ஃப்ளேவருமே நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. நல்லா சாரெல்லாம் உள்ளே போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து குழம்பு வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கு. இப்போ நம்ம வந்து மீன் வந்து பிச்சுட்டு நம்ம இதில் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வந்து இந்த மீல்ஸில் வந்து ரைஸ் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஆனால் குழம்பு வந்து நம்மளுக்கு கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து கேட்டோம்னா வந்து குழம்பு வந்து எக்ஸ்ட்ராவாகவே தருவாங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிங் ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிடலாம். ஸோ இது வந்து கிங் ஃபிஷ்ஷு, அப்புறம் இது வந்து பர்குடா. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிங் ஃபிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, நல்லா செம்ம பெருசா வந்து நமக்கு இருக்கு. இந்த மீன் வறுக்கும் போது மட்டும் பாருங்க, வாசனை வர்ற மாதிரி எல்லாராலையும் வறுக்க முடியும். ஆனா வறுக்கும் போதே வாயில எச்சி ஊடுற மாதிரி ஒரு சிலரால மட்டும்தான் வறுக்க முடியும். அப்படி பாருங்க. அடே அப்பா, இந்த கருவேப்பிலை மசாலா என்ன, மீன் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. அண்ட் இதுல இருக்க மசாலா வந்து நம்ம நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லை, இது வந்து நம்ம சிக்கன் 65க்கு யூஸ் பண்ணுற மசாலாவோட எசன்ஸ் வருது. ஸோ அந்த ஃப்ளேவர் லைட்டாக நமக்கு இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. இப்போ இதையும் நம்ம குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கிங்ஃபிஷ் தனியாக சாப்பிட்டாலே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கு.
பர்குடா ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கே செம்ம ஆயிலியாக வந்து இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து இதோட நல்லா இருக்கும். ஆனால் வந்து இதுவும் கிங்ஃபிஷும் வந்து நம்ம வந்து எது நல்லா இருக்கு அப்படின்னா வந்து எனக்கு கிங்ஃபிஷ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து லைட்டாக ஆயிலியாக இருக்குது. ப்ளஸ் டேஸ்ட் வந்து எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரியலி அமேசிங்காக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. Stay happy, be happy. Bye.